ஹலோ விவேஸ், வணக்கம். அவரோட மனைவி ரொம்பவே நல்லவங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட நல்லது பண்றாங்க. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி பண்றாங்க. இல்லன்னு வந்தவங்களுக்கு வாரி வாரி வழங்குவாரு. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் அந்த பெண்மணி. அவங்களுக்கு இப்ப அந்த பெண்மணி திடீர்னு இறந்துடுறாங்க. இப்ப அவருடைய கணவரோ அதிர்ச்சி அடைஞ்சு இப்ப கல்லறையில புதைக்க போறாங்க. அவங்க இறந்த பிறகு கல்லறையில புதைக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு 2 நாய்கள் குறைச்சிட்டே இருக்கு. அது என்னன்னு தோண்டி பார்த்தா பல அதிர்ச்சியான உண்மைகளும் வெளிவந்தது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த பாப்போம். ஜெபத் என்பவர் ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு. ஜெபத்தோட மனைவிக்கு ஒரு நாள் கூட பணத்தின் மீது ஆசைப்பட்டது கிடையாது. ஏன்னா அவருடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரர். அதனால எப்பவுமே எளிமையா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகள் கூட அவங்களே தான் பண்ணுவாங்க. வேலையாட்கள் கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பெண். முக்கியமா தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்குவாரு. ஏழை எளிய மக்களுக்கு உதவுவாரு. கோயில்கள் கூட இந்து கோயில் 3, மசூதி 4 அப்படின்னு அவருடைய மனைவி சுபானா கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரி. அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர். அவரும் எளிமையானவர் தான். அவங்க அப்பாவுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அவருடைய அப்பாவோட சுபம் அப்படியே அவளுக்கு இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இப்ப அவன் மாசமா இருக்கா. கர்ப்பமா இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துடுறா. இது ஜெபத்தால தாங்கிக்க முடியல, அழுகுறாரு. ஏன் என்னுடைய மனைவிக்கு இந்த நிலை? என்னுடைய மனைவி ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றா, மிகவும் நல்லவங்க கூட. அவ்வளவு நல்லொழுக்கமான ஒரு பெண்மணி. கடவுள் மேல அவ்வளவு பக்தி. அதனால எந்த மதனும் கூட பார்க்காம கோவிலும் கட்டி கொடுத்தா. அவளுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கதறி அழுகுறாரு. இப்பதான் அவருடைய வீட்டுல உறவினர்கள் எல்லாம் அடக்கம் பண்ணணும், கடைசியா ஒரு முறை முகத்தை பாத்துக்க அப்படின்னும் எல்லாமே சொல்றாங்க. அவரும் அவருடைய மனைவியோட முகத்தை பாக்குறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, அங்கேயே உட்கார்ந்துறாரு. இப்ப அவருடைய மனைவி தூக்கிட்டு போய் கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு வராங்க. இப்ப அவருடைய மகளுக்கு திடீர்னு உடல்நல சரியில்லாம போகுது. உடனடியா ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போயிட்டு ரொம்ப உடல்நல சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு பெட்லயும் அட்மிட் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரி ஜுரம் குறைஞ்சிச்சு. இப்ப வீட்டுக்கு வராரு. நெடுநேரம்ன்றதால அவருடைய மனைவி கல்லறைக்கு போலான்னு நினைச்சாரு. ஆனா போக முடியல. இப்ப அப்படியே படுத்துங்கிறாங்க. இப்ப திடீர்னு அவருக்கு பயங்கரமான ஒரு கனவு வருது. அதாவது அவருடைய மனைவி கத்துறாரு, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஒரு தனிமையான அறையில அடைப்பட்டு கிடக்குற மாதிரி கத்துறாங்க. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு நடுராத்துல எழுந்திருக்கிறாரு. ஏன் என்னுடைய மனைவி இப்படி அழுகுறா? அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. மறுநாள் எழுந்திருச்சு அவர் கல்லறையை நோக்கி போறாரு. இப்ப கல்லறையில போய் பாக்குறாரு. அங்க 2 நாய்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு. தோண்டிட்டு இருக்க பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. எதுக்கு மனைவியோட கல்லறையில இப்ப நாய்கள் தோண்டுது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அந்த நாய்களை விரட்டுறாரு. இப்ப திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு பல விதமா யோசிக்கிறாரு. சரி, என்ன நடந்திருக்கும், ஏன் அந்த நாய்கள் தோண்டுது அப்படின்னு திரும்பவும் போய் பாக்குறாரு. திரும்பவும் அது தோண்டிட்டு தான் இருக்கு. வீட்டுக்கு வராரு. அந்த இரவு யோசனையாவே இருக்காரு. இப்ப தனது மகளுக்கு உடல்நல சரியில்லாம போகுது. தனது மகளை பாக்கிறதுக்கு யாராவது ஆள் வேணும் அப்படின்னு பக்கத்துல ஏற்கனவே அவருடைய தோட்டத்துல வேலை செஞ்ச ஒரு பெண்மணியை அவருடைய குழந்தைய பார்த்து சொல்றாங்க. இப்ப அந்த பெண்மணியும் நல்லபடியா குழந்தைய பாத்துறாங்க. அந்த பெண்மணி வந்த பிறகு அந்த குழந்தை அழுவதை நிப்பாட்டுது. அந்த 2 குழந்தைகளும் அவளோட ரொம்ப சந்தோஷமா விளையாடுது. அவரு அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா வர்றாரு. நம்ம ஆபீஸ் போலாம் அப்படின்ட்டு 3ஆம் நாள் ஆபீஸ் போறாரு. ஆபீஸ் போயிட்டு அவருக்கு ஒரே யோசனையாவே இருக்கு. எப்பொழுதும் இந்த சிந்தனையாவே இருக்கு. சரி, கல்லறையில போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு திரும்பவும் அங்க போறாரு. இப்ப பாக்குறாரு, திரும்பவும் இந்த நாய்கள் தோண்டிட்டே இருக்கு. இப்ப அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏதாவது தப்பா நடக்குமா? என்னுடைய மனைவி என்ன தவறு செஞ்சிருப்பா? எதனால இந்த நாய்கள் இப்படி தோண்டுது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுல அவர் தூங்குறாரு. இப்ப அன்னைக்கு பயங்கரமான கனவு வருது. அதாவது நடுராத்திரில அவருடைய மனைவியை சுத்தி பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த தீக்கு நடியில நின்று கத்திட்டு இருக்கா, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. இப்ப இதனால நடுராத்திரில எழுந்திரிச்சிட்டாரு. அந்த ஊர் மதபோவர் சாகப் இருக்காரு. இப்ப சாகப் போன் பண்ணி உங்களை பார்க்கலாமா அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப பக்கத்து தெருவு தான் இப்ப அவரை போய் சந்திக்கிறாரு. இது போல 2 நாளாவே கனவு பயங்கரமா வந்துருக்கு. இவருடைய மனைவி அலறிக்கிட்டே இருக்காங்க. கல்லறையிலயும் நாய்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சாகப் சொல்றாரு, சரி இன்னைக்கு போய் தூங்கு, இன்னொரு முறை இந்த மாதிரி கனவு வந்தா என்னிடம் சொல்லு, அதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு ஜெபத்து தூங்குறாரு. இப்ப திரும்பவும் அதே கனவு. அவரால் தூங்கவே முடியல. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் வீழ்ச்சிட்டே இருக்காரு. இப்ப காலைல எந்திரிச்சு சாகப் போய் சந்திக்கிறாரு. சாகப்ட திரும்பவும் அந்த கனவு வந்துட்டு இருக்கு. என்னால தூங்க முடியல அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி, இதுக்கு ஒரே வழிதான், கல்லறையை தோண்டாதான் இதுக்கு இன்னும் புரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஜெபத்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாரு. என்ன சொல்றீங்க, இப்படி புதைச்சி 3 நாளாவது இப்ப தோண்டி என்ன பண்றது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல இதுக்கு ஒரே தீர்வு அதுதான். இல்லனா உன்னை தொடர்ந்து இது போல தொந்தரவு பண்ணும். இதுக்கு 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்னு, கடவுளால இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இன்னொன்னு, தீய சக்தியால சாத்தானால இந்த மாதிரி விஷயம் நடக்கும். உன்னுடைய மனைவிக்கு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம அதை தோண்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. உறவினர்கள் எல்லாம் இன்னும் போகாமே இருக்காங்க. இப்ப கொஞ்சமா அவங்க உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப சாகப்போ ஜெபத்தம் கல்லறை நோக்கி அவங்க போறாங்க. அங்க உள்ளவங்க ஏகப்பட்ட பேரு அங்க வந்துடுறாங்க. சரி தோண்டலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜெபத்து உட்கார்ந்து இருக்காரு. சத்தம் கேட்கறத நோக்கி சத்தம் கேட்டதும் வேகமா எழுந்திருக்கிறாரு. திடீர்னு
நெருங்க அழற சத்தம் கேக்குது. இப்ப வேகமா தொடுறாங்க. எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு பயங்கரமா தோன்றாங்க. இப்ப வேகமா தோண்டி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா அவருடைய மனைவி உயிரோட இருக்காங்க. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பயங்கரமா அலறாங்க. எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி, ஒரே திகிலா இருக்கிறாங்க. இப்பதான் உடனடியா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா அங்க பல அதிர்ச்சியான தகவல் வெளிவருது. அதாவது கர்ப்பமா இருந்தாலும் இவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவங்க உள்ளவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத எல்லாரும் யூகிக்கிறாங்க. நீ எப்படி கலரில் போச்சு உயிரோட 3 நாள் இருந்த அப்படின்னும் எல்லாருமே ஆச்சரியமா கேட்கறாங்க. இந்த இடத்துல தான் நான் தட்டி பார்த்தேன். இப்ப தட்டின ஒரு பலகை உடஞ்சது. இப்ப உடஞ்ச பிறகு கொஞ்சமா தோணுன அங்க ஏதோ ஓட்ட மாதிரி தெரிஞ்சது. அந்த ஓட்ட வழியா எனக்கு காத்து வந்துருந்தது. அதுதான் எலி விலையா இருக்கும் பிறகு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லோரும் ஒரு நிமிஷம் பெருமிச்சு விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மயக்கத்துக்கு யார் காரணம் அப்படின்னும் இப்ப போலீசார் விசாரணை தொடங்குறாங்க. இப்ப விசாரிக்க அவர் வீட்டுக்கு வராங்க. பல விதமா அவங்க விசாரணை பண்றாங்க. இப்ப அந்த மயக்க மருந்து பாட்டில் ஒரு குப்பையில கிடக்கு. இப்ப அதை வந்து கைப்பற்றாங்க. கைப்பற்றி அந்த ரேகை யாரு அப்படின்னு அந்த வீட்டுல வசிக்கிற அனைவரது கைரேகையும் அதுல பதியப்படுது. இப்பதான் பல அதிர்ச்சியான உண்மை வெளிவருது. அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த பெண்ணு தான். இப்ப போலீசாரும் அந்த பெண்ணை பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரணை பண்ணும்போது போலீசாரே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. ஏன்னா அந்த பெண்ணு சொல்றா, நான் இந்த வீட்டுல பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் தோட்ட வேலை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப அவங்களுடைய வசதி வாய்ப்பை பார்த்தேன். நானும் ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு என்னுடைய பார்வை முழுவதும் ஜபத் மேலதான் இருந்தது. அவரை கவர்றதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனாலும் அவருடைய மனைவி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது தான் ஒரு தடையா இருந்தாங்க. இந்த இடத்துல தான் என்னுடைய முன்னாள் காதலன்ட்ட போன் பண்ணி கேட்டேன். கேட்கும்போது மயக்க மருந்து கொடுத்து அவருடைய மனைவியை நீ கொன்னுடு, அதுக்கு பிறகு நீ அந்த வீட்டுல தஞ்சம் அடைஞ்செல்லாம் அந்த வீட்டிலே இருந்து அவரே நீ மறந்துக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவரு இந்த ஊர்லயே ஜபத்து மிகப்பெரிய பணக்காரர். இதனால அவரிடம் 500 பவுன் அதே போல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பணம் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை அடையணும்னா ஒரே வழி அவருடைய மனைவியை கொள்றதுதான் வழின்னு நினைச்சேன். இப்ப மயக்க மருந்தை அவங்க குடிக்கிற அந்த தண்ணியில கலந்து அவங்க ரூம்ல வச்சேன். அதை குடிச்சிட்டு மயங்கி விழுந்தாங்க. இப்ப தொட்டு பார்த்தேன், அவங்க மேல எந்த ஒரு உயிர்நாடி இல்லை. சரி இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்துட்டேன். இப்ப அவங்கள அடக்கமும் பண்ணாங்க. ஆனாலும் இப்படி நடக்குன்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் அவருடைய மனைவி சொல்றாரு, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆனா திடீர்னு முடிச்சு பார்க்கும் போது ஏதோ இருட்டா இருந்தது. அப்பதான் நான் உணர்ந்தேன் என்ன புதைச்சிருக்காங்கன்ட்டு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், அலர்னேன், கத்திட்டே இருந்தேன். ஆனாலும் என்னை யாரும் காப்பாத்துறது வரல. நம்ம இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரை கட்டி பிடிச்சிட்டு அவ அழுகுறா. இப்ப ஜபத்தும் அந்த 2 நாய்க்குட்டிகளுக்கும் நன்றி சொல்றான். அந்த நாய்க்குட்டிகள் மட்டும் அதை தோன்றலனா என்னுடைய மனைவியை நான் காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படியும் சில விஷயம் நடந்திருக்கு. ஓகே, நம்ம இந்த பிரச்சனை மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.